தனித்துவமானதும் பாதுகாப்பு மிக்கதுமான இலங்கையின் நாடாளுமன்ற கட்டட தொகுதியானது ஏனைய உயர் அவைகளை விட தனி சிறப்பு மிக்கது. 4 புறமும் நீரால் சூழப்பட்ட இலங்கையின் அமைவிடத்துக்கு எப்படி தனி சிறப்பு காணப்படுகிறதோ அதே போன்றதொரு வடிவமைப்பில் இலங்கையின் நாடாளுமன்றமும் அமைய பெற்றிருப்பது விசேட அம்சமாகும். 1979ஆம் ஆண்டின் கட்டட பணியினை தொடங்கி 1982ஆம் ஆண்டு நிறைவை எட்டிய இலங்கையின் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர் ஒரு தமிழர் என்பது பலர் அறியாத உண்மை. உலக புகழ்பெற்ற கட்டடக் கலைஞர் ஜெஃப்ரி பாவாவுடன் இணைந்து பல்வேறு வெற்றிகர பணிகளை நிகழ்த்திய யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட கந்தசுவாமி பூலோக சுந்தரம் தான் அவர். 1932ஆம் ஆண்டு பிறந்து இந்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி காலமான கலாநிதி கந்தசாமி பூலோக சுந்தரம் இலங்கை பல்கலைக்கழகத்தின் பொறியியலில் முதற்தர கௌரவ பட்டம் பெற்றார். அவர் லண்டனில் உள்ள இம்பீரியல் கல்லூரியின் பொறியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற புலமை பரிசில் பெற்று 1960இல் படிப்பை முடித்தார். பிறகு 1960ஆம் ஆண்டு கொழும்புக்கு திரும்பி இலங்கை அரச சீமந்து நிறுவனத்தின் திட்ட பொறியியலாளராக பணியாற்றினார். இந்த நேரத்தில் கலாநிதி பூலோக சுந்தரம் கட்டடக் கலைஞர் ஜெஃப்ரி பாவாவின் எட்வர்ட் ரீட் மற்றும் பெக் கட்டடக்கலை நிறுவனத்துக்கு முறைசாரா ஆலோசனை சேவைகளை வழங்கி வந்துள்ளார். அதன் தொடர்ச்சியில் 1966ஆம் ஆண்டில் ஜெஃப்ரி பாவாவுடன் சம பங்குதாரராக சேர்ந்து எட்வர்ட் ரீட் மற்றும் பெக் ஆகியவற்றுடனும் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டார். 1979இல் இலங்கையின் பொறியியலாளர்கள் நிறுவனத்தின் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்ட இவரே அக்காலகட்டத்தில் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட இளம் தலைவராக திகழ்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பூலோக சுந்தரம் ஜெஃப்ரி பாவாவுடன் இணைந்து அக்காலத்தில் மிகவும் வெற்றிகரமான கட்டடக்கலை மற்றும் பொறியியல் நிறுவனங்களில் ஒன்றையும் உருவாக்கினர். இருவரும் 2 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கையில் மிகவும் வெற்றிகரமான கட்டடக்கலை மற்றும் பொறியியல் நிறுவனத்தை நடத்தி வந்தனர். கட்டடக்கலை மற்றும் பொறியியலில் பூலோக சுந்தரம் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 2021ஆம் ஆண்டில் கட்டடக்கலைக்கான வாழ்நாள் பங்களிப்பு விருதை கலாநிதி பூலோக சுந்தரம் பெற்றார். கட்டடக்கலை மற்றும் பொறியியலில் பூலோக சுந்தரம் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 2021ஆம் ஆண்டில் கட்டடக்கலைக்கான வாழ்நாள் பங்களிப்பு விருதை கலாநிதி பூலோக சுந்தரம் பெற்றார். பூலோக சுந்தரம் பாவா ஜெஃப்ரியும் இலங்கை மற்றும் தென்னிந்தியாவில் பல சிறந்த திட்டங்களை வடிவமைத்த நிலையில் அவர்களின் கலைகளுக்குள் மதிப்புமிக்க இலங்கை நாடாளுமன்றம், வெந்தொட்ட பீச் ஹோட்டல் மற்றும் ருகுணு பல்கலைக்கழகம் ஆகியவையும் அடங்குகின்றன. 1978ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் சிறப்பு ஆணையால் நிறுவப்பட்டு 1984ஆம் ஆண்டு முழுமையான பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்ட ருகுணு பல்கலைக்கழகம் இலங்கையின் 6வது பழமையான பல்கலைக்கழகமாகும். ருகுணு பல்கலைக்கழகத்துக்கான புதிய கட்டட வளாகமும் ஜெஃப்ரி பாவா மற்றும் பூலோக சுந்தரம் ஆகியோரினாலே வடிவமைக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். முன்னதாக இலங்கையின் பழைய நாடாளுமன்ற கட்டடம் 1930ஆம் ஆண்டு இலங்கையின் பிரித்தானிய ஆளுநர் சர் ஆல்பர்ட் ஸ்டான்லியினால் கொழும்பின் காலி முகத்திடலில் கடலுக்கு எதிரே திறந்து வைக்கப்பட்டது. இது சட்டமன்ற கூட்டங்களுக்காக வடிவமைக்கப்பட்டு பின்னர் மாகாண சபை, பிரதிநிதிகள் சபை, தேசிய மாகாண சட்டமன்றம் மற்றும் இலங்கை நாடாளுமன்றம் ஆகியவற்றுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதற்கு பின்னர் 1967ஆம் ஆண்டு சபாநாயகர் ஆல்பர்ட் எஃப் பெரிஸின் கீழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் காலி முகத்திடலில் உள்ள நாடாளுமன்றத்துக்கு எதிரே பெய்ரா ஏரியின் எதிர்ப்பக்கத்தில் ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்ட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானித்தனர். ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் ஸ்டான்லி திலகரட்ன சபாநாயகராக இருந்தபோது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கான திட்ட வரைவு பொறுப்பை கட்டட கலைஞர்களிடம் ஒப்படைத்தனர். இருப்பினும் பின்னர்
பின்னர் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதன் பின்னர் 1979 ஜூலை 4 அப்போதைய பிரதமர் ரணசிங்க பிரேமதாச கொழும்பில் இருந்து கிழக்கே சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தியவண்ணா ஓயாவில் 5 ஹெக்டேயர் தீவில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்ட அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றார். அதற்கு அமைய கட்டட வேலைகளுக்கான வடிவமைப்பு பொறுப்பு ஜெஃப்ரி பாவாவிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் அதன் சம பங்குதாரரான பூலோக சுந்தரத்துடன் இணைந்து இலங்கையின் தற்போதைய நாடாளுமன்ற கட்டடம் வடிவமைக்கப்பட்டது. அதற்கு அமைய கட்டட வேலைகளுக்கான வடிவமைப்பு பொறுப்பை ஜெஃப்ரி பாவாவிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் அதன் சம பங்குதாரரான பூலோக சுந்தரத்துடன் இணைந்து இலங்கையின் தற்போதைய நாடாளுமன்ற கட்டடம் வடிவமைக்கப்பட்டது. அத்துடன் ஜப்பானிய கட்டடக்கலை நிறுவனத்துடன் பூலோக சுந்தரம் இணைந்து இலங்கை நாடாளுமன்ற கட்டடத்துக்கான உலோக அமைப்பின் தரத்தை கண்டறிந்து அதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார். இக்கட்டிடமானது ஜப்பானின் 2 மிச்சி குழும நிறுவனங்களின் கூட்டமைப்பால் 25.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான செலவில் கட்டப்பட்டது. இந்த திட்டம் 26 மாதங்களுக்குள் முடிக்கப்பட்ட நிலையில் 1982 ஆண்டு ஏப்ரல் 29 அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனவால் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. பூலோக சுந்தரத்தின் சிறந்த கட்டடக்கலை சேவைக்கு சான்றாக இலங்கை நாடாளுமன்ற கட்டடத்தின் நுழைவாயிலில் அவரின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் சிங்கள இனப்படுகொலை என பல்வேறு சிக்கலுக்குரிய காலகட்டங்களிலும் தமது கல்வித்தரம் மூலம் தற்போது வரை இலங்கை அரசியலுக்கு பெரும் அடையாளமாக திகழ்ந்து வரும் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்த தமிழர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். தற்போதைய கட்டடக்கலை நிபுணர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழும் கலாநிதி கந்தசாமி பூலோக சுந்தரம் 2025 ஆண்டு பிப்ரவரி 7 இயற்கை எய்தினார். அவர் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகள் அவர் பெயர் உச்சரிக்கும் நாடாளுமன்ற கட்டட தொகுதி இலங்கை தமிழரால் இலங்கைக்கு கிடைத்த அரும்பெரும் செல்வம் என்றே சொல்ல வேண்டும்.